இருக்கிறேன் என்று யோசேப்புக்கு வந்து மரியாள் அறிவிக்கிறார். இந்த யோசேப்பு யார் என்று பார்க்கிறோம்னா, யோசேப்பு வந்து தேவன் வந்து மரியாளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன். அவன் ஒரு நீதிமானுடைய லிஸ்ட்ல வர்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து நீதிமானுடைய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாம், நோவா, ஏனோக்கு, அப்புறம் மோசே, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல அவரு வராரு. ஏன்னா அந்த நீதிமான்களை பாத்தீங்கன்னா, நீதிமானுக்கு அவங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு குவாலிட்டி. ஏன்னா நீதிமான் பாருங்க, எல்லாரும் நம்ம உலக பிரகாரமா நடக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கர்த்தரோடு எப்பவும் கர்த்தரோடு இருக்கிறதுனால அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு மூவும் வந்து கர்த்தரோடு தான் இருக்கும். அவங்க கர்த்தரோடு தான் நடப்பாங்க. கர்த்தருடைய காரியத்தை கேட்டு காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்துல என்ன நடக்கும், என்ன செய்யணும் என்று ஒவ்வொன்றும் கர்த்தரோடு இருந்து காத்திருந்து அதுக்கு ஒவ்வொரு காரியங்களும் செஞ்சுக்கிட்டு வரும்போது யோசேப்பு என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவோடைய ஜனனத்தின் விவரமாய் அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஜஸ்ட் வந்து அவருக்கு தெரிய வருது. யோசேப்பு என்ன பண்ணிருப்பான், இப்போ அந்த காலகட்டத்திலே வந்து ஜஸ்ட் ஒரு பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு ஸ்திரீ வந்து கர்ப்பவதி ஆனாள்னா, இப்போ இந்த காலகட்டத்துக்கே வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அந்த காலகட்டத்துல 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் வந்து யோசேப்புக்கு மரியாளுக்கு பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆறாள். ஆனால் யோசேப்போ அவன் இன்னும் குழப்பத்துல இருக்கான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு இன்னும் ஜஸ்ட் அவனுக்கு தெரிய வருது. ஆனா யோசேப்பு பாருங்க எவ்வளவு அழகா அதை ஹேண்டில் பண்றாருன்னா, யோசேப்பு வந்து கர்த்தரிடத்துல வந்து சிந்தித்து கொண்டு இன்னும் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, குழப்பத்திலே இருக்கிறாரு. நான் என்ன செய்யறது? அநேக நேரத்துல கர்த்தர் நமக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. நமக்கு வந்து நம்ம சோதிக்கப்படியாக கர்த்தர் வந்து நமக்கு சில காரியங்களை கொண்டு வந்து அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதை நம்ம வந்து எப்படி அதை கடந்து செல்கிறோம். அப்போ அந்நிய புறஜாதி மக்கள் மத்தியில, இந்த மாயமான உலகத்தின் மத்தியில நம்மளை வந்து கர்த்தர் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்தான் பெரிய காரியமா இருக்கிறது. அவன் பாருங்க, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய், பின்பு அவள் புருஷனாகிய யோசேப்பு அவர்கள் கூடி வரும் முன்னே, ஆனாலும் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். 19ஆம் இடத்துல அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதா இருந்தான். அநேக காரியம் இந்த வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம சமாதானத்தோடு கர்த்தரிடத்துல காத்திருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன கொடுக்கிறாரு, நம்ம சற்று கொஞ்சம் தாமதித்தாலும் ஆனா கர்த்தர் அது வந்து பெரிய காரியங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அவனுக்கு பாருங்க, எதனா ஒரு பிரச்சனை வந்த உடனே வந்து பெரிய ஒரு எல்லாரும் மத்தியிலும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அதை இப்ப கத்தி அதை பெருசாக்கி சில காரியம் வந்து இது அவமானப்படுத்துறது நம்ம ஃபர்ஸ்ட் எதுல பாக்குறோம்னா நோவா காலத்துல தான் பாக்குறோம். நோவா காலத்துல நோவா வந்து அவரு நிர்வாணமா படுத்திருக்கிறாரு. அந்த நிர்வாணத்தை போய் காம் வந்து அறிவித்தான் என்று வேதவாசனம் சொல்லுது. தன் தகப்பன் வந்து நிர்வாணமாய் அவரை அறியாம, அவர் அக்கிரமம் தெரியுது, அவருடைய பாவம் தெரியுது. ஆனா காம் கொண்டு போய் அதை வந்து தன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கள்ட்ட போய் அறிவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அது அறிவித்தான் என்று வந்து அந்த செய்தி நோவா கேள்விப்பட்டு அவன் அமைதியா இருந்தான் என்று வேதம் சொல்லுது.
இப்படி இப்படி இதே நம்ம பசங்க யாராவது இந்த மாதிரி செஞ்சிருந்தா நம்ம சும்மா இருப்போமா? அதுதான் நீதிமானுக்கான ஒரு சுபாவம், அவங்களுக்கான ஒரு குவாலிட்டி. அதுதான் அமைதியா அதை ஹேண்டில் பண்ற விதம் பாருங்க. நோவா அமைதியா இருக்கிறான், ஆனா இவனோ காமோ என்ன பண்றான், அதை இன்னொருத்தருக்கு அறிவிக்கிறான். அந்த அவமானத்தை அக்கிரமத்தை கொண்டு போய் அறிவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் அண்ணாளுக்கும் அநேக இடத்துல அண்ணாளுக்கும் அவமானப்படுகிறாள். ஆனா கடைசியில அண்ணாளுக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்து அவளையும் அவளுடைய அவமானத்தை நீக்கலாக்க பண்ணுகிறார். இந்த இடத்துல நிறைய காரியத்தை பாக்குறோம். உடனே அவன் எழும்பி தேவன் கிட்ட போய் அறிக்கை எடுக்கிறான். சில நேரத்துல நம்மளும் அநேக காரியங்கள் ஒரு ரகசியமான காரியங்களா இருக்கும், ஆனா அதை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேவன்கிட்ட போறது, கர்த்தர்கிட்ட போறதுக்கு முன்பதாக எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, என்கிட்ட வா, என்ன தேடி, கர்த்தரை தேடி, என்னை நாடி வா, முதலாவது என் ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் நம்ம உலகத்தின் பின்பதாக போய் எல்லாருக்கும் விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், உலகத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், காணப்படுகிறோம். இரண்டாவது பாருங்க, ரகசியமாய் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் 20ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க, கர்த்தர் 20ஆம் வசனத்துல தேவதூதன் இன்னும் அவருக்கு அறிவிக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார், யோசிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல போய் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம், என்ன ஒரு டிசிஷன் எடுக்கலான்ட்டு. ஆனா 20ஆம் வசனத்துல கர்த்தர் கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாது. கர்த்தர் அவனுக்கு யோசேப்புக்கு தூதன் மூலமாய் அறிவிக்கிறாரு. அவன் கர்த்தர் யோசேப்புக்கு, நீ மரியாளை ஏற்றுக்கொள், ஐயப்படாது என்று சொல்றாரு. கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும், கர்த்தரிடத்துல காத்திருந்து அந்த பதிலை பெற்றுக்கணும். சில நேரத்துல அவருக்கு விரோதமா தான் நம்மளுடைய திட்டங்கள் இருக்கும், ஆனா கர்த்தருடைய சித்தம் வேற, நம்முடைய சித்தம் வேற. சில நேரத்துல அவருக்கு கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் சொல்லிடுவாரு, இது வேண்டாம், அது செய்யாது, இது பண்ணு, இது வேண்டாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதற்கு விரோதமான ஒரு டிசிஷன் தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த காரியத்தை நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், பெண் கர்ப்பமா இருக்கிறா, உனக்கு விரோதமாய் அந்த ஒரு டிசிஷன் இருக்கு, நீ போய் அங்கீகரி, நீ போய் அந்த பிள்ளைய கட்டு, அந்த பிள்ளைய ஓகே பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், விலகி போக பார்க்கிறோம். தவிர கர்த்தருடைய சித்தம் வேற. கர்த்தர் அதற்கு பின்பதாக அநேக காரியங்களை கொண்டு நடத்துகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமே தவிர அவருக்கு சார்ந்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் பண்ண போறதில்லை. அவன் கர்த்தர் அவனை சேர்த்துக்கொள், அவளை சேர்த்துக்கொள் என்று சொல்றார். பரலோக ராஜ்யத்திற்கு விரோதமாக அநேக காரியங்கள் நமக்கு அவருடைய சித்தத்திற்கு விரோதமா தான் நம்முடைய சித்தம் இருக்கும். சில நேரத்துல ஒரு காரியத்தை வேணான்னு வர, அந்த வண்டி வாங்காதான்னு வர, ஆனா நம்ம உலக பிரகாரமா பார்த்தா அந்த வண்டி பாக்குறதுக்கு அழகா ஒரு ஸ்டைலா லுக்கா இருக்கும், ஆனா அதுதான் வேணும்ன்றது. கடைசியில அந்த வண்டி வாங்கி ஆக்சிடென்ட் ஆகி அது கேரேஜ்ல கிடக்கும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். கர்த்தரிடத்துல கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது
இடத்துல வந்து கர்த்தரோடு அவன் வந்து காத்திருக்கிறான். கர்த்தரிடத்துல அவன் வந்து சிந்தித்து, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னும் முடிவே பண்ணல, குழப்பத்துல இருக்கிறான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அந்த நேரத்துக்கு எது நம்மளுக்கு சார்பா இருக்கு, ஓகே இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு பண்ணி முடிவு என்னவோ இருக்கும். உலக ரீதியான முடிவை கொண்டு எடுத்து நம்ம நாளைக்கு ஃபியூச்சர்ல அநேக கிரியைகள், அநேக அவமானங்களை சந்திக்கிற காரியங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனா தேவனிடத்துல சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானங்களே, நம்மளும் தேவனிடத்துல வந்து அதிகாலையில வருகிறோம் போறோம். ஆனா ஒரு நாளும் கர்த்தரிடத்துல வந்து நம்ம உட்கார்ந்து சிந்திக்கிறதா இல்லை, கர்த்தரிடத்துல வந்து கேட்கறது இல்லை. அடுத்து நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், ஆண்டவரே இது எனக்கு விரோதமா இருக்கு, குடும்பத்துக்கு விரோதமா இருக்கு, என் பிள்ளைக்கு விரோதமா இருக்கு, ஆனா உமக்கு சுத்தமா இருக்கு, நான் என்ன பண்ணணும்? நான் அங்கீகரிக்கிறான் பாருங்க. மரியாதை ஏற்றுக்கொள்கிறான். மரியாதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல தேவன் வந்து அவனோடு கூட இருக்கிறார். யோசேப்பு உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஏற்படாது. தேவன் கொடுத்த வந்து காரியங்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் வந்து நமக்கு விரோதமான காரியங்களா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய ஒரு சித்தத்துல அது வந்து பெரிய காரியங்களா காணப்படும். அதே போல 22 வசனத்துல ஆகிலும் 24 வசனத்துல யோசேப்பின் நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தான் மனைவியை சேர்த்து கொண்டு. கர்த்தர் வந்து இன்றைக்கு தூளைக்காரன் மூலமா சொல்வாரு, வசனத்தின் மூலமா சொல்வாரு, வேண்டாம் பண்ணாத, அங்கீகரி, ஓகே செய்ய. ஆனா நம்ம வந்து அநேக நேரத்துல தேவ ஆவியானவர் ஆவியில நிரம்பி ஊழியக்காரன் மூலமா சொன்னாலும் நம்ம வந்து என்ன பண்றோம்? இன்னொரு ஊழியக்காரர், நமக்கு சார்ந்த ஊழியக்காரர் யார் இருக்காரு, நமக்கு சார்ந்த எங்க யாரு தீர்க்கதரிசிங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கறது தவறு இல்லை மகனே. ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக பண்ணும் பொழுது அது வந்து உனக்கு விரோதமா இருக்கும். உனக்கு கடைசியில அவமானத்துல முடியுமே தவிர அது கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து அது ஏற்றதில்லை. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு, கர்த்தருக்கு சார்பாய் கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் காரியங்களையும் வாய்க்க பண்ண வல்லவரா இருக்கு. கர்த்தரை அவர் கட்டளையிட்டபடியே அவன் சேர்த்து கொண்டான். நாங்களும் அநேக காரியங்களை யோசிக்கணும். இன்றைக்கு அநேக நேரத்துல நம்ம வந்து அதை வந்து கடைபிடிக்கிறது. நீதிமானுக்கான ஒரு சுபாவம், அவருக்கு இருந்த குவாலிட்டி பாருங்க, அவமானப்படுத்த மனது இல்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட எதிர்பார்த்தார். ஆவியானவர் இதோ இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினார். அதே போல 24 வசனத்துல யோசேப்பு 22 அர்க்கிலேயோ தகப்பன் ஆகிய ஏரோதின் பட்டத்திற்கு வந்து யூதாவில் அரசாளுகிறோம் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். இன்னொன்னு எச்சரிக்கையான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டோம்னா 1:22 தனக்கு ஒரு சோதனை வரும்பொழுது அவன் வந்து தைரியமா இருக்கிறான் யோசேப்பு. ஆனா தன் பிள்ளைக்கு கையில இருக்கிற பிள்ளைக்கு ஒரு கர்த்தர் வந்து அந்த பிள்ளைக்காக ஒண்ணு வரும்போது அவன் மாம்சத்துல பயப்படுறான். கர்த்தர் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ போன்னு சொல்லும் போது அந்த ஆயத்தம் பண்ணிட்டு தான் கர்த்தர் அனுப்புறாரு. ஆனா அவன் மாம்சத்துல கொஞ்சம் பயப்படுறான். நமக்கே வரும் சில நேரத்துல, எவ்வளவுதான் ஆவியில நிரம்பி எவ்வளவுதான் விசுவாசமா எவ்வளவுதான் கடைபிடிச்சு நடந்தாலும் ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு வரும்போது அந்த விசுவாசம் கொஞ்சம் தளரும். ஐயோ இங்க போலாமா, அங்க போலாமா, அந்த டாக்டர் காட்டலாமா. போன லாஸ்ட் வீக்ல எனக்கு என் மனைவி சொல்லிட்டு இருந்தான், என் பிள்ளைக்கு சென்னைக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல, என்ன பண்றது தெரியல, எனக்கு டென்ஷனா இருக்கு,
நான் என்ன பண்றது? பயப்படாத, கர்த்தரிடத்துல காத்துரு. எதனா பண்ணலாமா, எங்கன்னா வாங்கலாமா? வேண்டாம், கர்த்தரிடத்துல காத்துரு. அந்த கர்த்தர் அருமையா ஒரு வாரம், ஒரு 2 வாரம் டிலே ஆச்சு, கடன் இல்லாமல் கர்த்தர் அதை நடத்தினார். அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து, கர்த்தருக்காக காத்திருந்து அவரிடத்துல பதில் பெற்றுக்கொண்டு இருப்போமானா அவர் செய்யற காரியம் எவ்வளவு அற்புதமா இருக்கிறது தெரியுங்களா? அதே போலதான் அர்க்கிலேயும் அந்த ராஜா யோசேப்பு அர்க்கிலேய ராஜாக்கென்று பயந்து ஓடினான். ஆனா யோசேப்பு இடத்துல இருக்கிற ராஜா நேற்றும் இன்றும் மாறாத ராஜா, அவர் மரித்து உயிரோடு எழுந்த ராஜா. தன் பிள்ளைக்காக ஏதாவது வரும்போது அவன் மாம்சத்துல பயந்தான். எலியாவுக்கே அந்த பயம் வந்தது. நாளைக்கு இன்றைய நாள் இதே நேரத்துல உன் தலை இருக்காது என்று சொன்ன உடனே எலியா பயந்துன்னு இருக்கு வசனம். அருமையானவங்களே, தயவு செய்து இந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சார்பா இருங்க. யோசேப்பு அவமானப்படுத்த மனதில்லாம இருந்தான். அவன் ரகசியமாய் தள்ளிவிட அவமானப்படுத்தாதீங்க. நீதிமானா இருக்க ட்ரை பண்ணுவோம். அதே போல கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏதுவான காரியங்களை நம்ம அங்கீகரிப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சபையிலும் அநேக காரியங்களை பார்ப்போம். அதே போல 3வது காரியம் அவன் மாமிசத்துல பயந்து போறான். ஆனா கர்த்தர் அவனோடு இருந்த அவன் அறியல ஒரு நிமிஷம். நம்மளோடு இருக்கிற ராஜா பெரிய உயிரோடு எழுந்த ராஜா, உனக்கு எனக்கும் பாவத்துக்காக மரித்து நம்மளுடைய பாவங்களை அவரை அங்கீகரித்து அவர் ஏற்றதுனால அவர் ராஜாவாய் 3வது நாள் உயிர் தெழுந்த ராஜா. நம்ம இடத்துல இருக்கிற ராஜா உன்னை உயர்த்துகிற ராஜா, நீ அவமானப்பட்டு போக விடாத ராஜா. ஆனா அவன் அர்க்கிலேயு ராஜாவை கண்டு பயந்து போறான். அவனுடைய அப்பா காலத்துல கட்டளையிட்டபடியே இவனும் செய்வானோ ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னத்தான் வேதத்தை வாசிச்சாலும், என்னத்தான் நம்ம பிரசங்கம் டெய்லி பண்ணாலும் அந்த மாம்ச பயம் இருக்கக்கூடாது. அந்த பயத்தை கொண்டு ஆவியில நம்ம தைரியத்தை இருப்போமானா கர்த்தர் அந்த மாம்சம் எடுத்து கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க தேவன் நமக்கு இன்றைய தினத்துல இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் உங்கள் மத்தியில கிரியை செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.